நான் வெளில தான் சார் நின்றுட்டு இருந்தேன். இவன் தான் உள்ள தள்ளி கதவை சாத்திட்டான் சார். சும்மா நடிக்காதடா. நீ உள்ள போய் கதவை தாப்பா போட்டுட்டு இருந்த. அதை தெரிஞ்சுதான் நான் கதவை சாத்திட்டு மேனேஜர் கூப்பிட சொன்னேன். ஏய், உள்ள தள்ளி கதவை சாத்திட்டு பொய்யா சொல்ற? அடிச்சேன்னா ஏய், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் ஐயோ வேணாம் விடுங்க, சண்டை வேண்டாம் ப்ளீஸ், சொன்ன கேளுங்க. ஏய் சும்மா இருப்பா. உங்களுக்கு லவ் பண்ண வேற இடமே கிடைக்கலையா? பார்க் பீச்சுன்னு போக வேண்டியதானே? சார் தப்பா பேசாதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். லேடிஸ் ட்ரையல் ரூம்ல ஜென்ஸுக்கு என்ன வேலை? நீ எதுக்கு இங்க வந்த? இந்த மாதிரி ஆளுனா உள்ள சேர்க்காத, வெளியே தள்ளு. கோகிலா, கோகிலா. டேய் ஓடவில்ல. ஓ ஓடா போட. நம்ம சின்னதா ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினைச்சா பெரிய கேஸாவே கிடைச்சிருச்சு. இதை வச்சு மகா குடும்பத்தை கேவலப்படுத்தலாம். ஹலோ அக்கா, இப்பதான் சந்திச்சு பேசணும், அதுக்குள்ள கால் பண்றீங்க? டேய், உன்கிட்ட பேசிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி ஆட்டோ பிடிக்க போனேனா அப்போ லட்டு மாதிரி ஒரு மேட்டர் சிக்கிருச்சுடா. என்னக்கா சொல்றீங்க? மகாவோட தங்கச்சி கோகிலாவை பத்தின ஒரு வீடியோ. அதை வச்சு மகாவை கதற விடணும். அந்த வீடியோவை நான் உனக்கு இப்ப அனுப்புறேன். அதை சோசியல் மீடியா மூலமா வைரலா பரவ வைக்கணும். அதோட நான் அவங்க வீட்டு ஆளுங்களோட சில நம்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அதை நீ தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். அதுக்கு என்னக்கா, நீங்க அனுப்ப போற நம்பர் மட்டும் இல்ல, உலகம் பூராவும் வைரல் ஆகிற மாதிரி பண்ணிடுறேன். மகாவை பழி வாங்கணும்னா எனக்கு அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்னக்கா இருக்கு? ரகு, நீ இப்படி பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு தெரியுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை வைரல் பண்றது மட்டும்தான் உன்னோட வேலை. ஆனா இத சோஷியல் மீடியால நீ அப்லோட் பண்ண கூடாது, புரியுதா? அப்புறம் வேற யாரை வச்சுக்க பண்ண போறோம்? நான் சொல்றபடி செய். அதுக்கு என்னக்கா, அப்படியே பண்ணிடுறேன். ரகு, இது எல்லாமே நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நடக்கணும். இந்த வீடியோ ஊர் பூராவும் பரவி இருக்கணும். மகாவோட மானம் கப்பல் ஏறி இருக்கணும். என்னதான் அவளுக்கு நான் பதிலடி கொடுத்தாலும் என்கிட்ட ஒரு மாதிரி கூலா திமிரா பேசுவா. என்னை பார்த்தாலே ஒரு நக்கலு, ஒரு கிண்டலு. என்னமோ அவதான் உலகத்திலே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி திமிர் காட்டுவா. நாம என்னமோ அவளை மாதிரி ரொம்ப யோகியமான ஆள் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுவா. ஆனா இந்த வீடியோ பரவுச்சுன்னா அவ மானம் மரியாதை எல்லாமே காத்துல பறக்கும். ஆளாளுக்கு வந்து விசாரிப்பாங்க. அவ அப்படியே கூனி குறுகி நிப்பா. அவளோட திமிரு, அகங்காரம், நம்பிக்கை எல்லாத்தையும் உடைக்க போறேன்டா நானு. அது மட்டும் இல்ல, மொத்தத்துல இன்னைக்கு மகாவை காலி பண்ண போறேன். அக்கா, என்கிட்ட சொல்லிட்டீங்களா? வீடியோவையும் யாராருக்கு லிங்க் அனுப்புறன்ற நம்பரையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு போய் சேரங்குள்ளேயும் உலகம் பூரா பரவிடும். ஓகே ரகு, இப்பவே நான் உனக்கு சென்ட் பண்றேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏய் மகா, உன்னை இன்னைக்கு காலி பண்ண வரேன். ஆட்டோ ஆட்டோ. ஏன் மகா, உன் தங்கச்சிங்களோட ஃபியூச்சரை பத்தி
உனக்கு எந்த பிளானும் இல்லையா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. சின்னவளை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்கணும். பெரியவளை 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பெரியவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நகை நட்டு பணம் எல்லாம் சேர்க்கணும் இல்லம்மா. செல்வத்துக்கு ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு அவங்க கழுத்துல கிடந்த கொஞ்ச நஞ்ச நகையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. என்ன மாமா இதெல்லாம்? அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இது எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்ல. அம்மாவுக்கும் தங்கச்சிங்களுக்கும் அவர்னா அவ்வளோ பிரியம். அம்மா மாப்பிள்ளைய என்னோட மகனா தான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒண்ணுனா எங்க அம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா என்ன? நீ சாதாரணமா சொல்றமா, இந்த காலத்துல மனுஷங்க அவ்வளவு தாராளம் கிடையாதுமா. செல்வத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கு நாங்க காலத்துக்கு கடமைப்பட்டிருக்கோமா. இனிமேலாவது உன் தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு நகை பணம்னு சேர்க்க ஆரம்பிக்கணுமா. இப்ப அவங்க 2 பேருமே சின்ன பசங்க மாமா. இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நீ வேணா அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா உன் தங்கச்சிங்க அப்படி வெயிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஏ வெண்ணிலா, என்ன வந்தது வராததுமா ஏதோ உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரலமா, நிஜமா தான் சொல்றேன். தங்கச்சிங்க கல்யாணத்துக்குலாம் அவசரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா. உங்களுக்காக நகை பணம் எல்லாம் சேர்க்க முடியாது, உங்க வாழ்க்கையை நீங்களே தேடிக்கோங்கன்னு மகாவே சொல்லிட்டா போல இருக்கு. அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதானே, எதையாவது உன்னை சொல்லி மகாவை வம்புக்கு இழுக்கணும், அந்த எண்ணம் தானே உனக்கு? ஆமா, இந்த அம்மாவை வம்பு இழுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது பாரு. ஆமா, உன் தங்கச்சிய பத்தி யாருமே உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கணும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அண்ணி. உன் தங்கச்சியோட லட்சணம் என்னன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றேன். ஆனா உனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ற. அண்ணி சும்மா விளையாடாதீங்க. நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு என் தங்கச்சிங்களை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ தப்பா பேசாதீங்க. ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றேன். இது வரைக்கும் எனக்கே 4-5 பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. நீ என்னடானா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ற? வெண்ணிலா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு பேசு. இல்லம்மா, இந்த உலகத்துல என்ன போல நல்லவங்களே கிடையாது. எங்களுக்கு பணம் காசை விட மான மரியாதை தான் முக்கியம். அப்படிப்பட்ட கவரிமான் பரம்பரைன்னு தான் குடும்ப பெருமையை பேசுவாள் அவ. இவ தங்கச்சியால இவ குடும்ப மானமே அப்படியே காத்துல பறந்து போயிட்டு இருக்கு. அண்ணி இப்ப விஷயம் என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? வெண்ணிலா, பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல விளையாடாத. கோவில்ல அகிலா வேலை பழைய போட்ட, இப்போவும் அவளை பத்தி தப்பா பேசுறியா? நான் பேசுறது அகிலாவை பத்தி இல்லப்பா. அவளுக்கு மூத்தவ, இவளுக்கு இளையவ, நடுவுல ஒருத்தி இருக்காளே கோகிலா, அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். கோகிலாவுக்கு என்ன? உன் தங்கச்சி கோகிலா ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு